ஸ்பைடர்மேன் பியூண்டி த ஸ்பைடர்வர்ஸோட நியூ ஃபுட்டேஜ் லீக் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த ஃபுட்டேஜில் ஒரு முக்கியமான விஷயம் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. அக்ரஸ் த ஸ்பைடர்வர்ஸ் முடிஞ்ச இடத்துல இருந்து தான் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. மைல்ஸ் இன்னும் எர்த்து 42ல் டிராஃப்ட். அவனுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரோலர் மைல்ஸ். ஸோ இந்த லீக்டு ஃபுட்டேஜ் என்ன ரிவீல் பண்ணுது? வாங்க குயிக்காக பிராக் டவுன் பண்ணலாம். மைல்ஸ் இன்னும் எர்த்து 42ல் இருக்கா. நமக்கு தெரியும் அக்ரஸ் த ஸ்பைடர்வர்ஸ் எண்டிங்கில் மைல்ஸ் ஆக்சிடென்ட்லி ராங் யூனிவர்ஸுக்கு போயிடுறான். அவன் போனது எர்த்து 42. இந்த யூனிவர்ஸோட பிக்கஸ்ட் டிஃபரன்ஸ் என்னன்னா இங்க ஸ்பைடர்மேன் கிடையாது. அதனால நம்ம மைல்ஸுக்கு பதிலாக இந்த யூனிவர்ஸோட மைல்ஸ் ப்ரோலராக மாறி இருக்கான். இதுதான் இந்த என்டையர் ஸ்டோரியோட மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். பிகாஸ் நம்ம மைல்ஸ் ஒரு ஹீரோ, ஆனா எர்த்து 42 மைல்ஸ் வில்லன் சைட்ல இருக்கிற ப்ரௌலர். பேசிக்கலி மூவி ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேக்குது. மைல்ஸ் ஸ்பைடர்மேன் ஆகலன்னா அவ வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அண்ட் இப்போ அந்த ஆல்டர்னேட் வெர்ஷனை மைல்ஸ் நேர்ல ஃபேஸ் பண்றான். அதனால ப்ரௌலர் மைல்ஸ் ஜஸ்ட் அனதர் வில்லன் இல்ல, அவ லிட்ரலி வாட் இஃப் வெர்ஷன் ஆஃப் மைல்ஸ். எர்த்து 42 ஆரோன் டேவிஸ் கூட இந்த சீன்ல இருக்கிறார். மைல்ஸ் அவங்களுக்கு தன்னோட சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா ஆப்வியஸ்லி அவங்க உடனே நம்ப மாட்டாங்க. அண்ட் அப்போ ப்ரௌலர் மைல்ஸை எலக்ட்ரிக் ஷாக் பண்றான். அந்த ஷாக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறதால மைல்ஸோட ஸ்கெலிட்டன் கூட விசிபிள் ஆகிற மாதிரி ஃபுட்டேஜ் டிஸ்கிரிப்ஷன் சொல்லுது. பட் மைல்ஸ் சர்வைவ்ஸ். அதுக்கப்புறம் அவ ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் யூஸ் பண்றான். ப்ரௌலர் பேசுறத கவனிக்காம அவ ஹேண்ட்ஸ் என்ன செய்யறது என்பதை அப்சர்வ் பண்ணி எஸ்கேப் பண்றான். இது ஒரு ஸ்மால் சீன் மாதிரி இருந்தாலும் மைல்ஸ் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்பைடர்மேன் ஆகிட்டான் என்பதை இது காட்டுது. இப்போ பிக்கஸ்ட் கொஸ்டின், மைல்ஸ் எர்த்து 42ல இருந்து எப்படி எஸ்கேப் ஆக போறான்? பிகாஸ் அவனோட ரியல் கோல் ஒண்ணுதான், ஹோம்க்கு திரும்பணும். அதே நேரத்தில் குவென் மைல்ஸை ரெஸ்கியூ பண்ண ஸ்பைடர் டீம் ஒன்று உருவாக்கிக்கிட்டு இருக்கா. ஸோ ஒன் சைடில் மைல்ஸ் எர்த்து 42ல இருந்து எஸ்கேப்பாக ட்ரை பண்ணுறான். அனதர் சைடில் குவென் மற்றும் மற்ற ஸ்பைடர் பீப்புள் அவனை தேடுறாங்க. அண்ட் இதுதான் ஃபைனல் மூவியோட மேஜர் எமோஷனல் ரீயூனியனுக்கு லீட் ஆகலாம். பிகாஸ் அக்ரஸ் த ஸ்பைடர்வர்ஸ் முழுக்க மைல்ஸ் தனியாக ஃபைட் பண்ணிட்டு இருந்தான். பட் ஃபைனல் மூவியில் ஸ்பைடர் பீப்புள் அவனுக்காக ஃபைட் பண்ண வராங்க. ஆனா இன்னும் 2 மேஜர் கேரக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்பாட் மற்றும் மிகல் ஓஹரா. லீக்டு ஃபுட்டேஜ் டீடைல்ஸ் படி இவங்க இருவரும் மீண்டும் அப்பியர் ஆகுறாங்க. ஸ்பாட் இன்னும் மைல்ஸுக்கு பர்சனல் த்ரெட். மிக்வேலோட கான்ஃப்ளிக்ட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். மிக்வேல் நம்புறது ஸ்பைடர்வர்ஸுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு கேனன் இருக்கு. மைல்ஸ் அதை பிரேக் பண்றான். பட் மைல்ஸ் ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கேனன் என்ன சொன்னாலும் என் வாழ்க்கைய நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ ஃபைனல் பேட்டில் ஜஸ்ட் பஞ்சிங் அண்ட் ஃபைட்டிங் மட்டும் இல்லை, இட்ஸ் பேசிக்கலி மைல்ஸ் வர்சஸ் த ரூல்ஸ் ஆஃப் த ஸ்பைடர்வர்ஸ். ஓவரலா இந்த லீக்டு ஃபுட்டேஜ் உண்மையா இருந்தா பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் ரொம்ப மாசிவா இருக்க போகுது. மைல்ஸ் எர்த் 42ன டிராப்ட். ப்ரோலர் மைல்ஸ் அவனுக்கு எதிரா. ஆரன் டேவிஸ் இன்வால்வ்ட். குவென் மற்றும் ஸ்பைடர் டீம் அவனை ரெஸ்கியூ பண்ண வராங்க. ஸ்பாட் இன்னும் த்ரெட். மிக்கலோட கான்ஃப்ளிக்ட் இன்னும் முடிஞ்சதே இல்லை. அண்ட் ப்ரீவியஸ் ஸ்பைடர்வர்ஸ் கேரக்டர்ஸ் கூட ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா கைஸ், இது லீக்டு ஃபுட்டேஜ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். சோனி அஃபிஷியலா இந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணல. ஸோ ஆன்லைன்ல வர எல்லா டீட்டெயில்ஸையும் 100% கன்ஃபர்ம்டுன்னு எடுத்துக்காதீங்க. பட் ஒன் திங் மட்டும் ஷுவர், மைல்ஸ் மொராலஸோட ஸ்பைடர்வர்ஸ் ஜேர்னி ஃபைனல் சாப்டருக்கு வந்துருச்சு. அண்ட் ஆனஸ்ட்லி அக்ரஸ் த ஸ்பைடர்வர்ஸ் எண்டிங்கே நம்ம எமோஷனல் டேமேஜ் ஆயிட்டோம். பியூண்டிங் த ஸ்பைடர்வர்ஸ் என்ன பண்ண போகுதோ தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? ப்ரௌலர் மைல்ஸ் ஃபைனல்ல மைல்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவானா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி மார்வல் மற்றும் ஸ்பைடர்மேன் அப்டேட்ஸ்க்கு காமிக் தமிழனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.